வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள். ஷூட்டிங்கே முடியல, அஜர்பைஜானிலிருந்து அர்ஜென்டாக இந்தியா வரும் அஜித் என்னவாக இருக்கும்? வாங்க பார்க்கலாம். நடிகர் அஜித் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் திரைப்படங்கள் என்றால் அது விடாமுயற்சி மற்றும் குட்பேட் ஆக்லி ஆகிய படம்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரே நேரத்தில் பல படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்ட அஜித்குமார் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்து ஒரு படம் எடுக்கின்றார். ஒரு படம் நடித்து முடித்த பின்னர் அடுத்த படத்திற்கு கமிட் ஆகி வந்தார். இந்த நிலையில் தற்போது விடாமுயற்சி படத்தின் முதல் கமிட் ஆகியிருந்த படத்தில் நடித்து கொண்டு இருக்கும்போதே அந்த படம் குட்பேட் ஆக்லி படத்தில் கமிட் ஆகியுள்ளாராம். என்னவென்றால் அஜித் 2 படங்களில் எப்படி நடிப்பார் என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜித்குமார் விடாமுயற்சி படப்பிடிப்பு முடிவதற்கு முன்னரே குட்பேட் ஆக்லி படத்தில் கமிட்டாக பல காரணங்கள் சினிமா வட்டாரங்கள் பேசப்படுகின்றன. குறிப்பாக படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனியின் அஜித்குமார் இடையே பல விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு கட்டத்தில் தயாரிப்பு நிறுவனமாக லைகா நிறுவனம் அஜித்துக்கு பேசியபடி சம்பளத்தை உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜானில் கடந்த 20ஆம் தேதி இருந்து நடைபெற்று வருகின்றன. படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்னையில் இருந்து அஜித் புறப்பட்டு சென்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையதளத்தில் வெளியானது. சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்ற அஜித் முதலில் துபாய்க்கு சென்றுவிட்டு அங்கு உள்ள உலக புகழ்பெற்ற கார்ரோஸ் மைதானத்தில் ரேஸ் காரை ஓட்டியுள்ளாராம். இது தொடர்பாக புகைப்படங்களும் வீடியோக்களையும் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ளார். அதன் பின்னர் அஜர்பைஜானுக்கு சென்ற அஜித்குமார் அங்கு நடைபெற்ற விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். ஏற்கனவே அஜர்பைஜானில் மொத்த படமும் படமாக்க திட்டமிட்டுள்ள படமும் எடுக்கப்பட்டு வருகின்றது. அஜர்பைஜானில் படத்தை எடுக்கலாம் என கூறியதே நடிகர் அஜித்குமார் தானாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தயாரிப்பு நிறுவனம் எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை, ஓகே சொல்லியதாக படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடைபெற்று வருகின்றன. அஜித்துக்கும் மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கும் லைலாவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை தான் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதியில் இருந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அஜித்குமார் தற்போது அஜர்பைஜானில் இருந்து இந்தியாவுக்கு வரவுள்ள சொந்த காரணங்களுக்காக வரும் ஜூலை 1ஆம் தேதி அஜித் சென்னைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகின்றது. இது குறித்து தகவல் தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகின்றன. அஜர்பைஜானில் இருந்து அஜித் சென்னை வந்த பின்னர் மீண்டும் அஜர்பைஜானுக்கு செல்வாரா அல்லது ஜப்பானுக்கு சென்று குட்பேட் ஆக்லி படத்திற்கு நடிப்பாரா எனவும் பேசப்பட்டு வருகின்றன. விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் குட்பேட் ஆக்லியின் செகண்ட் லுக் போஸ்டரை நேற்று அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ளார். இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.